டிராஃபிக் லைட்ல நிக்கிறோம். சும்மா பிரேக்ல கால வச்ச உடனே கடக்குன்னு என்ஜின் ஆஃப் ஆகுது. மறுபடியும் கிளம்ப போறோம், சர்ன்னு ஸ்டார்ட் ஆகுது. இதுதான் இந்த ஸ்டார்ட் ஸ்டாப் டெக்னாலஜி. கார் வச்சிருக்கிற நிறைய பேருக்கு இந்த ஃபீச்சர் சுத்தமா பிடிக்காது. ஒவ்வொரு முறையும் இது நடக்கும்போதும் ஏன் இந்த வண்டி இப்படி பண்ணுதுன்னு ஒரு சலிப்பு வரும். எல்லாரும் நினைக்கிறாங்க இது சும்மா ஸ்டார்ட் ஆஃப் பண்றது தான், இதுல என்ன ஸ்பெஷல்னு தான் கேக்குறாங்க. ஆனா உண்மையில் இந்த சின்ன விஷயத்தை உங்க கார்ல கொண்டு வர இன்ஜினியர்கள் மொத்த காரையும் மாத்தி டிசைன் பண்ண வேண்டியிருந்தது. ஸ்டார்ட் ஸ்டாப் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது? இதுக்கு பின்னால் என்னென்ன ரகசியங்கள் இருக்கு? இதனால உண்மையிலே என்ன பயன்? உங்க கார்ல என்னென்னலாம் மாறி இருக்கு? எல்லாமே இந்த வீடியோல பாப்போம். வாங்க ஆரம்பிக்கலாம். இது ஆரம்பிச்சது ஹைபிரிட் கார்கள்ல இருந்து தான். ஹைபிரிட் கார்கள் சிக்னல்ல நிக்கும்போது ஜீரோ எமிஷன்ஸை உருவாக்குச்சு. அத சாதாரண பெட்ரோல் கார்களிலும் கொண்டு வரணும்னு நினைச்சாங்க. இந்த சிஸ்டத்தோட பயன் என்ன? நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி இது பெட்ரோல் மைலேஜ் அதிகப்படுத்த ரொம்ப கம்மியா தான் ஹெல்ப் பண்ணுது. அந்த சின்ன வித்தியாசத்தை நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனா இதோட பிகெஸ்ட் இம்பாக்ட் என்ன தெரியுமா? அதுதான் எமிஷன்ஸ். 15-20 கார்கள் சிக்னல்ல நிக்குதுன்னு வைங்க. எல்லாமே ஐடியல்ல ஓடிட்டு இருக்கு. எவ்வளவு புகை வெளியேறும். ஆனா எல்லா என்ஜின்களும் ஆஃப் ஆலாம், ஜீரோ எமிஷன்ஸ். இதுதான் இந்த சிஸ்டத்தோட நிஜமான நோக்கம். இன்ஜினியர்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னன்னா, ஹைபிரிட் கார் மாதிரி சிக்னல் ஆஃப் ஆனா மறுபடியும் ஸ்டார்ட் ஆகி ஸ்மூத்தா கிளம்பணும். ஆனா பழைய கார்ல என்ஜினை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணா ரொம்ப டைம் ஆகும். முதல் சவால் என்னன்னா, என்ஜினை வேகமா ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம சாதாரண கார் ஸ்டார்டர்ல ஒரு சோலனாய்டு இருக்கும். அது மோட்டாரை எங்கேஜ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும். ஆனா அது மெதுவா இருக்கும். சிக்னல்ல திடீர்னு கிளம்பணும்னா அது ஸ்லோ. அதனால அவங்க ஸ்டார்டரே மாத்தி டிசைன் பண்ணாங்க. அதுதான் டேண்டம் ஸ்டார்டர். இதுல 2 சோலனாய்டுகள் இருக்கும். இது சாதாரண ஸ்டார்டரை விட ரொம்ப ஃபாஸ்டா சுத்தி என்ஜினை உடனடியா ஸ்டார்ட் பண்ணும். ஆனா இப்ப புது பிரச்சனை. இந்த ஃபேன்சி ஸ்டார்டர் அதிகமான எலக்ட்ரிசிட்டியை இழுக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது கார்ல இருக்கிற எல்லா கம்ப்யூட்டருக்கும் வோல்டேஜ் குறையக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணாங்க? பூஸ்ட் கன்வெர்ட்டரை சேர்த்தாங்க. இது ஒரு பெரிய கெப்பாசிட்டர் மாதிரி. ஸ்டார்டர் அதிகமான கரண்ட்டை இருக்கும்போது மற்ற எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் ஷட் ஆஃப் ஆகாம இருக்க இது வோல்டேஜை ஸ்டெடியா பிடிச்சுக்கும். அடுத்த பெரிய மாற்றம் பேட்டரியில. சாதாரண பேட்டரி ஹை லோட தாங்காது. அதனால இவங்க சிறப்பு பேட்டரியை பயன்படுத்தினாங்க. இது வோல்டேஜை 9 வோல்ட்டுக்கு கீழே விழ விடாது. முக்கியமா பேட்டரியோட சுகாதாரத்தை கண்காணிக்க சென்சார் போட்டாங்க. ஒருவேளை நீங்க சாதாரண பேட்டரியை மாத்தினீங்கன்னா அந்த சென்சார் அதை கண்டுபிடிச்சி ஸ்டார்ட் ஸ்டாப் ஆபரேஷனை அதுக்கு ஏத்த மாதிரி குறைச்சிக்கும். ஏசிக்கு என்ன பண்ணாங்கன்னா, எவாபரேட்டர்ல கோல்ட் ஸ்டோரேஜ் பிளேட்ஸை வச்சாங்க. குளிர்ச்சியான பிளேட்ஸ் கொஞ்ச நேரத்துக்கு கூலிங்க பிடிச்சு வச்சுக்கும். பாத்தீங்களா, இந்த சின்ன ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபீச்சருக்காக எத்தனை விஷயங்கள் மாறி இருக்குன்னு. இந்த டிப்ஸை வச்சு என்னெல்லாம் சேமிச்சிங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.